அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம நேத்து வீடியோலயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். என்னதுன்னா, நம்ம சிஎம் விஜய், நம்ம தமிழ்நாடோட சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லிக்கு பயணங்கிறது பண்ணியிருந்தாரு. இந்த பயணத்துல நம்ம பிஎம் மோடியை பார்த்தீங்கன்னா சந்திச்சிருந்தாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் இன்னைக்கு 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவரை மட்டும் இல்லாம நம்ம காங்கிரஸ் தலைவர், முக்கியமான தலைவர்களை அவர் சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த சந்திப்புங்கிறது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்காம போயிருக்கு. இதனால பிற கட்சிகளா இருக்கட்டும், இல்ல எதிர்கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சி சைட்ல இருந்தும் அவங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ இந்த கட்சிகளுக்கும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் எதுக்கு நம்ம ராகுல் காந்தியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய தலைவர்களா இருக்கட்டும், இவரை சந்திக்காம போயிருக்காங்க அப்படிங்கிற A to Z வீடியோ. எதனால சந்திக்காம போயிருக்காங்க, வேற என்ன, இந்த இப்ப 2 பேர் சந்திக்காம போயிருக்காங்களே, இதனால மற்ற கட்சிகள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற A to Z இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் எதனால இவரை சந்திக்காம போயிருக்காங்க அப்படிங்கிறத. சரியா? சரி, நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பண்ணா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா, இந்த சந்திப்பு ஒத்தி வைப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன, எதனால இந்த சந்திப்புங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். முதல்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சந்திப்புங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மே 28 இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நடைபெறதா இருந்துச்சு. காலையில 10 மணி அளவுல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுவாங்க அப்படின்னு எல்லாத்தனாலையும் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த சந்திப்புங்கிறது பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நம்ம காங்கிரஸ் சைட்ல இருந்து காங்கிரஸோட பிஸியான ஷெட்யூல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல எதனால இந்த சந்திப்புங்கிறது நடக்காம போயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, அப்படி என்னதான் இந்த காங்கிரஸ் தலைமைக்கு பிஸியான அட்டவணைங்கிறது இருக்கு, அவங்களுக்கு பிஸியான ஷெட்யூல் என்னதான் இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த மீட்டிங் ஒத்திவைப்பை குறித்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் ஆன நம்ம MP கிறிஸ்டோபர் திலக் இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு விளக்கங்கிறது கொடுத்திருக்காரு. இதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா இருக்குல்ல, அங்க இருந்து முக்கியமான தலைவர்கள் பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜார்க்கண்ட்ல ராஜ்யசபா இடங்களை குறித்து கடந்த 2 நாட்களா பாத்தீங்கன்னா விவாதங்கள் நடைபெற்று வந்துருந்துச்சு. அதனால தான் காங்கிரஸோட முக்கியமான தலைவர்கள் இந்த பிரச்சனையை குறித்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரீசன்னால மட்டும்தான் நம்ம விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா சந்திக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் MP கிறிஸ்டோபர் திலக் இவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கங்கிறது கொடுத்திருக்காரு. இப்போ காங்கிரஸ் சைட்ல இருந்து அவங்க விரிவா சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்ம CM ஆன விஜய் அவர்கள் எதுக்கு இப்போ அங்க டெல்லிக்கு போனாரு, என்ன பிரச்சனை அங்க பேச போனாரு, என்ன நிகழ்ச்சியில பங்கேற்க போனாரு அப்படிங்கறத இப்ப அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த டெல்லி பயணங்கிறது வெறும் அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் அவர் பாத்தீங்கன்னா அங்க போயிருந்தாரு. எனவே இந்த அரசியல் சந்திப்புகளை பாத்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள விஜய் சைட்ல இருந்து அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனாலதான் எங்க தரப்புல இருந்து அவரை பாத்தீங்கன்னா நாங்க சந்திக்கல அப்படிங்கறது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்பில இருந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒத்திவைப்புங்கிறது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள, இப்போ நம்ம காங்கிரஸ் செயலா இருக்கட்டும், இல்ல நம்ம TVK செயலா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனைனாலதான் இந்த சந்திப்பை பாத்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்கன்னு நிறைய மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள இந்த மாதிரி எந்த பிரச்சனைங்கிறது இல்ல. இன்கேஸ் நாங்க தான் பாத்தீங்கன்னா 2 சைட்ல இருந்தா இந்த மீட்டிங்கை பாத்தீங்கன்னா நாங்க ஒத்தி வச்சிருக்கோம். இன்கேஸ் நாங்க சந்திக்கணும்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த சந்திப்புங்கிறது நடக்கும் அப்படின்னு நம்ம காங்கிரஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க 2 பேரும் சந்திக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது. இப்போ அடுத்த டாபிக்ல பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க 2 பேரும் சந்திக்காம இருக்காங்களே, இத பத்தி நம்ம எதிர்கட்சியா இருக்கட்டும், இல்ல பிற கட்சிகளா இருக்கட்டும், அவங்க சைட்ல இருந்து அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம
காங்கிரஸோட ஹெட் குவார்டர்ஸ் வெளியே பாத்தீங்கன்னா ஒரு கட் அவுட்ல வச்சிருக்காங்க. அந்த கட் அவுட்ல என்ன வாக்கியம் எழுதியிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த சந்திப்புங்கிறது என்னதான் ஒத்தி வச்சிருந்தாலும் அதற்கு முன்னதான் இந்த சந்திப்பு நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அப்பவே பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வெளியே 10 கட் அவுட்டுங்கிறது வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரான விஜய் அவர்களும் அதுக்கப்புறம் நம்ம காங்கிரஸ் தலைவரான நம்ம ராகுல் காந்தி இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கட் அவுட்ங்கிறது அதுல இருந்துருந்துச்சு. அதுல அந்த போஸ்டர்ல அந்த கட் அவுட்ல இந்த வாக்கியம் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தாலையும் ஈர்க்கப்பட்டிருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ஏதாச்சும் நியூஸ் சேனலா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் இந்த போஸ்டர்ங்கிறது கண்டிப்பா பார்த்துருந்துருப்பீங்க. அதுல அப்படி என்னதான் போட்டு இருந்துச்சுன்னா, 59 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பாத்தீங்கன்னா திரும்பி உள்ளது, இதுக்கு நன்றி தலைவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல இந்த மாதிரி ஒரு வாக்கியங்கிறது எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியால இருக்கிற நம்ம நியூஸ் சேனலுக்கு அதுக்கப்புறம் நம்ம அரசியல்வாதிக்கு சொல்ல வேணும், சும்மாவே அவங்க வாய்ப்பு அந்த மாதிரி பேசுவாங்க. இந்த போஸ்டரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இவங்களோட சந்திப்பு இருக்குல்ல அது ஒத்தி வைத்ததா இருக்கட்டும், இது குறித்து பாத்தீங்கன்னா பலத்த அரசியல் பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா நிறைய வந்துருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரஸ் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க கூட்டணியில எந்த ஒரு விரிசலுங்கிறது இல்ல. இன்கேஸ் ஜூன் 11 அல்லது அதற்கு முன்னாடி முதலமைச்சர் பாத்தீங்கன்னா மீண்டும் டெல்லிக்கு பயணம் வர்றது நிச்சயமாக இருக்கு. அப்போ வந்தார்னா நம்ம காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தியா இருக்கட்டும் சோனியா காந்தியா இருக்கட்டும் அவங்கள பாத்தீங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியும் நம்ம காங்கிரஸ் சைட்ல இருந்து அவங்க தந்திருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த கட்ட சந்திப்பு, இப்போ இந்த காங்கிரஸும் நம்ம விஜய் அவர்களும் எப்ப சந்திக்க போறாங்க காங்கிரஸ் தலைவரை அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த டாபிக் என்ன ஆகுதுன்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் இந்த டெல்லிக்கு பயணம் போனார்ல, இதோட முக்கியமான நோக்கம் எதனால அவர் டெல்லிக்கு பயணம் போனாரு, இதுல முக்கியமான நோக்கம் என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிக்கலாம். நேத்து வீடியோ பார்த்திருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இதனாலதான் நம்ம தமிழக சிஎம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு. இந்த கேள்வி இல்லாதான் இந்த விவாதம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தான் நம்ம மோடி அவர்கள்ட்ட அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். இப்போ இத பாத்தீங்கன்னா சுருக்கி எதுக்கு அவர் டெல்லிக்கு போயிருந்தாரு, அங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கறத இப்போ நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த டெல்லி பயணங்கிறது போயிருக்காருல, இந்த டெல்லி பயணங்கிறது நம்ம சிஎம் விஜயா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் போற ஃபர்ஸ்ட் பயணமா இந்த பயணங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா கட்சி சைட்ல இருந்தும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பயணங்கிறது நம்ம டிவிகேக்கா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சிகளா இருக்கட்டும் எல்லாத்தினாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே உற்று நோக்கி பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த பயணங்கிறது டிவிகே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பயணம்னு சொல்லலாம். எதனாலனா இந்த பயனால இப்போ நம்ம தமிழகத்துல தெரிஞ்ச இந்த டிவிகே கட்சிங்கிறது இப்போ நம்ம இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா தெரிய போகுது. அதுக்கப்புறம் இந்த பயணத்துல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் அவர்கள் நம்ம பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு. சந்திச்சது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதை குறித்து பாத்தீங்கன்னா நிறைய விவாதங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி கூட அவர் பேசியிருக்காரு. அது என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு 2 பாயிண்ட பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா மேகதாது அணை இருக்குல்ல, அந்த பிரச்சனை பத்தி தான் நம்ம பிரதமர் மோடிட்ட அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கர்நாடகா அறிவித்துள்ள மேகதாது அணை இந்த பூமி பூஜை இருக்குல்ல, அத பாத்தீங்கன்னா இந்த காவிரி நீர் தீர்மானத்தின் இறுதி தீர்ப்பாகும். இதனால இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடிட்ட அவர் பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கைங்கிறத வச்சிருக்காரு. இப்போ அவங்க கர்நாடக சைட்ல இருந்து அவங்க பூமி பூஜை போட்டு அங்க ஒரு டேம்ங்கிறது கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இத நீங்க கண்டிப்பா நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் பிரதமர் மோடிட்ட அவர் வச்சிருக்காரு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல்ங்கிறது இருக்கு. அதை பத்தியும் நம்ம மோடி அவர்கள்ட்ட நம்ம விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநில அரசு நிகழ்ச்சிகளை தொடக்கத்துல இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும் வழக்கத்திற்கு இந்த மத்திய உள்துறை அமைச்சகம் பாத்தீங்கன்னா பொருத்தமான
தெளிவுரை வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடிட்ட ஒரு வலியுறுத்துங்கிறது அவர் வச்சிருக்காரு. இது என்ன பிரச்சனைனா, இப்போ ஃபர்ஸ்டா இருந்த நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்ல நீங்க மேக்சிமம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம மாநில நிகழ்ச்சிகள் தொடக்கத்துல நம்ம தமிழ் தாய் வாழ்த்து போட்டுதான் நம்ம எந்த விழாவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதனால பாத்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்டா இந்த நம்ம தேசிய கீதம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க போட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதை பத்தி விவாதிக்க தான் நம்ம முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா நம்ம மோடி கிட்ட ஒரு கோரிக்கைங்கிறது அவர் வலியுறுத்துங்க பாத்தீங்கன்னா நம்ம மோடி கிட்ட அவர் வச்சிருக்காரு. இந்த 2 பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோவோட என் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம முதலமைச்சர் விஜயும் நம்ம காங்கிரஸ் தலைவர் பாத்தீங்கன்னா சந்திக்காம இருக்காங்களா? இது அவங்க காங்கிரஸ்ல இருந்து அவங்க பிஸியா இருக்கனால சந்திக்கலையா, இல்ல இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்கா? உங்களுக்கு என்ன தாட் தோணுதோ அதை பாத்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம தமிழகத்துக்கு தேவையான கோரிக்கைகளை பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் நம்ம பிரதமர் மோடிட்ட வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணி தருவாங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா இவர் இந்த கோரிக்கைகள் வச்சதுக்கு வேற எந்த கோரிக்கைகள் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எந்த கோரிக்கையா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நீங்க என்ன, இப்போ நீங்க தான் பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இருக்கீங்க சும்மா, ஓகேங்களா? இப்போ நீங்க பிஎம்ஐ போய் பாக்குறீங்க மோடிய. இப்போ அவரை பார்க்கும்போது இந்த கோரிக்கைகள்லாம் நான் முதல்ல வைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள்லாம் இருக்கும்ல, அது என்னென்ன கோரிக்கைகள் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? இந்த நீங்க சொல்ற அந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்பவே முக்கியமானது. நான் பாத்தீங்கன்னா நீங்க பண்ற எல்லா கமெண்ட்டும் பார்ப்பேன். இன்கேஸ் நான் சொல்றேன் சரிங்களா, நம்ம வீடியோவை இப்போ டிவிகே சைட்லயா இருக்கட்டும், இல்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்தா இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. இன்கேஸ் இப்போ நீங்க சொல்ற இந்த வலியுறுத்தலுங்கிறது கண்டிப்பா அடுத்த டைம் நம்ம மோடியோட நம்ம விஜய் அவர்கள் பேசும்போது இந்த டாபிக் கூட அவர் அங்க பாத்தீங்கன்னா விவாதிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்க நன்றி. உங்களுக்கு நீங்க இவ்வளவு நேரம் பார்த்திருந்தீங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்து எதுவா இருந்தாலும் சரி, நீ வீடியோ இப்படி எடுத்திருக்கலாம், இல்ல நான் ஏதாவது டாபிக்கை மிஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி எதுவா இருந்தாலும் நீங்க அதை பாத்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அப்படி நீங்க சொன்னாதான் அடுத்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் அதை மாத்திப்பேன். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.